கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் நாள், ஆங்கில மாதம் 3/2/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி காலை 10:12 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் புதிதாக வேலைக்கு சேர்வதற்கும், மேலும் ஏதாவது கால்நடைகள் மூலம் ஏதாவது லாபம் தரும் நாளாகவும், அதாவது கால்நடைகளை வாங்கி விற்பவர்களுக்கு ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று ஏதாவது வீடு வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய மருந்துகளை அறிமுகம் செய்வதற்கும், புதிய மருந்துகளை ஏதாவது டீலர்ஷிப் செய்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சஷ்டி நட்சத்திரம், சஷ்டி திதியில் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ருது சாந்தி செய்வதற்கும், பூ முடிப்பதற்கும், பெயர் சூட்டுவதற்கும், காது குத்துவதற்கும், அன்னப்பிரசன்னம் செய்வதற்கும், உபநயங்கள் செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும், மேலும் ஏதாவது யாத்திரை சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்வதற்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீர்நிலைகளை, நீர் மேலாண்மையை உயர்த்துவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆகையால் இந்த இன்றைய ராசி பலன்கள் அனைத்தும் புதன் பகவானை சார்ந்தே அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று செய்யும் காரியங்களில், எந்த காரியங்களை செய்தாலும் செய்யும் காரியங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் மனம் தளராமல் செய்வது அவசியமாகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்பாடு செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த தொழில்களை கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி விவசாயம் சம்பந்தமான வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 1:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி சுப நிகழ்வுக்கான நற்காரியங்களை செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று ஏதாவது புதிய தொழில் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய கடைகளை திறப்பதற்கான சில சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி திறப்பு விழா செய்தீர்களானால் தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சந்திரன், சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் தொழில் சார்ந்து இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது.
மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வரவேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் தொழில் சார்ந்து சிலருக்கு சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த கடன் சார்ந்து முக்கிய முடிவுகள் இருக்கும்போது கொஞ்சம் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இதனால் சில தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் கொஞ்சம் மென்மையாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள். ஏதாவது முடிந்த அளவு டென்ஷன் ஆகாம கோபமாக எடுக்க வேண்டிய சில காரியங்கள் அனைத்தும் தவறாக முடிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த பண பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று ஏதாவது வளைகாப்பு சார்ந்த சில நாட்கள் குறைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும் இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்ட முயற்சி இருப்பவர்களுக்கு, ஏதாவது லோன் ப்ராசஸ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருப்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்த முக்கிய முடிவுகளில் இன்று லோன் சாங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது பிளான் அப்ரூவல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை சார்ந்து சில தடை தாமதங்களாக இருந்தால் அதை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் என்று யாருக்காவது ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க, இல்லாட்டி போன கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாயத்தில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், கால்நடைகள் மூலம் பண்ணை தொழில்கள் மூலம் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும், ஏதாவது விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தையாகியும், இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். இந்த இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் மூலம் ஏதாவது உங்களுடைய ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஏதாவது அசையா சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அப்படி நீங்க எதுவும் செய்யாதிருந்தால் அந்த அமௌண்ட் இன்னைக்கு ஏதாவது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு வறுமையில் நலிந்தவருக்கு, குடும்பத்தில் ஏதாவது நலிந்த ஒரு குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு உதவி, சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்தீர்களானாலும், அதாவது கோயில் உண்டியில் சிறு உதவி, அதாவது கோயில் உண்டியில் ஒரு ரூபா போட்டா கூட அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவு தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை.
இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடமும் கொஞ்சம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிறருடைய விஷயங்களில் தலையிடுவதையும் இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் அதை சார்ந்து சில மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்த அளவு தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த நண்பர்கள் மூலம் இன்று ஏதாவது ஒரு சில உங்களை எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா ஒரு இன்ப சுற்றுலாவோ அல்லது அவர்கள் மூலம் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா உங்களுடைய பர்சுல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது சில கனரக வாகனங்களை வைத்து ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை தொழிற்சாலைகளை இயக்கும் போது கொஞ்சம் பணிகளில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது வயதில் மூத்தவர்களுக்கு ஏதாவது சிறு உடல் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது கருவுற்ற பெண்கள் வீட்டில் இருந்தாலும் சிறு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்று தந்தையாரின் மூலம் ஏதாவது ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் ஏதாவது நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி கல்வியில் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் புத்திரக்காரகன் குரு பகவான் இருப்பதால் ஏதாவது நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதை சார்ந்து ஏதாவது நீங்கள் புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று ஒரு நன்மை பயக்கும் செய்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது ஒரு டெண்டர் சார்ந்து ஏதாவது வேலை பார்த்து பில் நிலுவையில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல பணப்பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முதுநிலை படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது எஜுகேஷன் லோன் மற்ற ஏதாவது ஒரு லோன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது புதிய கையெழுத்தாகி அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு அமைகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் குலதெய்வங்களால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யேக தாரை. இந்த பிரத்யேக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று வெளிவட்டாரங்களில் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்க போய் பேசினீங்கன்னா
தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அவர்கள் சார்ந்து சில பொருள்களை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். முடிந்தளவு இந்த தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று பாஸ்போர்ட் விசா, வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சென்னை போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மொத்தத்தில் இன்று இந்த பிரத்யோக தாரையில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் முடிவு எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள், எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தீமைகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்கிறது இந்த பிரத்யோக தாரையில். ஆகவே முடிந்த அளவு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும், தொழில் சார்ந்து சில முக்கிய முடிவுகளில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது தொழில் சார்ந்து சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஒரு போட்டி பொறாமை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள், ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்வீர்கள், அது மற்றவர்களுக்கு அது கெட்ட விஷயமாக தோன்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இன்று செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து பழகுவதாக சூழ்நிலை அமைகிறது. நீங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் அவங்க ஏதாவது அது தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மற்றவர்களிடம் இன்று பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது பேசுனீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மிதனராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த அதாவது ஒரு சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலருக்கு திருமணம் சார்ந்த இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது முன்பு ஒரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆளாக்கப்படுவீர்கள். அதாவது கையில காசு இருந்துச்சுன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல ஒரு விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் இந்த சேமத்தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது இன்னைக்கு முக்கியமா ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராசஸ் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் அனைத்தும் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு விவசாயத்தை ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஒரு நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்புடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விளையாட்டு வீரர்கள் கிரவுண்ட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன்
அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க செஞ்சீங்க தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விபத்து தாரையில் முடிந்தளவு எந்த ஒரு செயல்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஏதாவது மனைவிக்கு சில தம்பதிகளிடம் கொஞ்சம் கோபமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறி இன்று அன்பு பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். தொழில் சார்ந்து சில வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தையை நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த சம்பத்து தாரையில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக குத்தகை பணம் வாடகை பணம் ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பணம் கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் எதிர்பார்த்து சலிச்சு போயிருக்கும். ஆகவே நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இந்த ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களும் அதை சார்ந்து சில குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய உடல் கூலிங் ரொம்ப ஆகி அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் தொழில் சார்ந்து சில குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்னைக்கு இனம் புரியாத மனதில் சில கவலைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து சில முதலீடுகள் செய்ய வேண்டிய சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வரவுக்கு தகுந்த செலவுகள் செலவினங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் ஏதாவது குடும்ப நலன் கருதி ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முக்கியமாக ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது முக்கிய பொருள்களை கொஞ்சம் பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் கொஞ்சம் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம்.
அவசியமாகிறது. ஏதாவது முக்கியமாக டாக்குமெண்டேஷன் ஏதாவது கையில இருந்துச்சுன்னா, அந்த முக்கிய பொருள்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஞாபகமா வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தொலைந்து போவதற்காகவும் சிலர் ஏதாவது வைத்துக்கொண்டு வேற எங்கேயா வைத்துக்கொண்டு மறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எந்த காரியங்களை செய்தாலும் செய்வது அவசியமாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சாதகமான நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகள் ஏதாவது கட்டுவதற்கு ஏதாவது லோனோ ஃபண்டோ கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்து சில சுப நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, பேப்பர்ஸ் கிளியர் ஆகாம பாதியில் நின்று போன கிரைய வேலைகளை இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக அமைகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்வதற்கும் ஏதாவது அபார்ட்மெண்ட்ல ஏதாவது வீடு வாங்குவதற்கான முயற்சி செய்வதற்கும் எதிர்பார்த்த லோன் தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வதற்கு ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவலுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் ஏதாவது சிலருக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடனை கொடுக்கும்போது கொஞ்சம் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. காசு வாங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா வாங்கிடுவாங்க, திருப்பி கொடுப்பதற்கு சிலருக்கு ஏதாவது மனநிலை வராது, கொடுப்பதற்கு மனசே வராது. ஆகவே அதை சார்ந்து சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்தளவு அதாவது கடனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாயத்தில் இன்று லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், பண்ணை தொழில் சார்ந்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று தொழில் நிமித்தமாக ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் சில ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த பரம மைத்திரத்தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரை முடிந்தளவு ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்த அளவு இந்த சுப விரய செலவுகள் கையில காசு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுப விரய செலவுகள் செஞ்சிருங்க. இல்லாட்டி அந்த பணம் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு சிறு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு அன்னதானம், கோயில் திருப்பணிகளுக்கு ஏதாவது நன்கொடை கொடுப்பதும், அன்னதானத்திற்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுப்பதும் இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு முடிந்தளவு கல்விக்காக ஏதாவது கல்வி சாதனங்கள் சிலேட், பேனா, பென்சில் போன்றவர்களை வாங்கி கொடுத்தீர்களால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த சிறு உதவி செய்தீர்களால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்த எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் இன்று எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும்.
கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. குழந்தைகள் எதிர்காலம் கருதி ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ அல்லது ஒரு செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட் போடுவதையோ இன்று நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது பேங்க் சம்பந்தமா ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுக்கு சிறு சேமிப்பு போன்ற நல்ல ஒரு செயல்களை கற்றுக் கொடுத்தீர்களானால் அது இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீ யாரும் செய்ய முடியாத சில வேலைகளை செய்து மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, இந்த வதைத்தாரையில் சந்திராஷ்டமும் நடைபெறுகிறது. ஆகவே முடிந்த அளவு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகள் மூலம் ஏதாவது கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசும்போது கொஞ்சம் பழகும் போது பார்த்து நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது இரவு நேரத்தில் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி நீங்க ஏதாவது நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தீர்களால் கண்டிப்பாக சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் குடும்பத்தில் சில மூன்றாவது நபர்கள் மூலம் தேவையில்லாத சில உறவினர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்த அளவு இன்று வாழ்க்கை துணைவியிடம் அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்துழைப்புடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் ஏதாவது வீட்டில் அதாவது கருவுற்ற பெண்கள் இருந்தீர்களானால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சில உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் அதாவது திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கும், காரிய தடைகளாக தள்ளி கொண்டு போய் இருக்கும். அந்த திருமண பேச்சுவார்த்தைகளை இன்று நீங்கள் நடத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து அதன் மூலம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதன் மூலம் சில பரிசுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்த புதிய வேலைக்கு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அரசு சார்ந்த ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் போன்ற சில கான்ட்ராக்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது சில நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது ஒரு அரசு ஒப்பந்தங்களில் வேலை செய்துவிட்டு பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அலுவலர்கள் வேலை புரிவர்கள் ஏதாவது பிஎஃப் பணம் இல்ல வேற ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்தில் லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இன்று ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது.
மேலும் சிலர் ஏதாவது முன்னோர்கள் சார்ந்து சில பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று அதை சார்ந்து செய்யும் பரிகாரங்கள் குலதெய்வங்களால் முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நேருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை, இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வீண் அலைச்சல் இருந்தாலும் அதை சார்ந்து சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது போவீங்க, நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, அவர்கள் மூலம் இன்று ஏதாவது சில பொருள்கள் இழப்பதை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் சில அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முன்பின் அறிமுகம் தெரியாத இடங்களுக்கு இன்று செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது இந்த பிரத்யோக தாரையில். இல்லாட்டி தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் அதை சார்ந்து கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுப்பவர்கள் பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் அதாவது குறைந்த விலைக்கு கேட்டிருப்பாங்க, இன்னைக்கு அதை சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று அதை சார்ந்து அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையின் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவரை ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது இன்று நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது காதலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சேமத்தாரையில். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத அப்படியே அத்தியாவசியமா ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை இன்று விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வீட்டில் இருக்கும் ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பாதுகாப்புடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது.
விளையாட்டுத் துறையில் இருக்கும் வீரர்கள் கிரவுண்ட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி இருப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையான அளவு உடற்பயிற்சி செய்வது மிகவும் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 3ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் முயற்சியின் பேரிலேயே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று அதை சார்ந்து ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு, தொழில் துறையில் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அப்படி நீங்க ஏதாவது விட்டு கொடுக்காமல் இருந்தால் தேவையில்லாத சில கரத்தர விரோதங்களும் ஏதாவது வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று தொழிலில் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அது சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் இன்னும் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக அதாவது குத்தகை பணம், வாடகை பணம் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. நிலம் சார்ந்த, வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த மீடியேட்டர் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இன்று கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதாவது லாபங்கள் அதிகமாகவும் ஒரு சம்பாத்தியம் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் சிறு தடை தாமதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இதே மீறி செஞ்சீங்கன்னா, நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், ஏதாவது கடனை கொடுத்தீர்களானால் திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்காய் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸோ அல்லது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய, அதாவது புதிய வண்டி புக் பண்ணிட்டு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அல்லது பழைய வண்டியை ஏதாவது ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் நிறுத்தி தடை தாமதங்களை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிறு சிறு விரைய செலவுகள் இருப்பதாலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பாதகமான பலன்கள் இருப்பதாலும் ஆகவே இன்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஜென்மத்தாரையில்.
தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து நீங்க ஏதாவது நிலத்தை ஏதாவது வித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது உங்க கம்பெனியில் ஏதாவது ஆடிட்டிங் ஏதாவது முக்கிய முடிவுகள் ஏதாவது கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் புதனோடு சூரிய பகவான் சேர்ந்து இருப்பதாலும் ஏதாவது ஆடிட்டிங் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்து வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இல்லைன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சில சிக்கல்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் இன்று ஒற்றுமையுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் இன்று உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் இன்று நீங்கள் செய்யும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது ஒரு வளைகாப்பு போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் பிரச்சனையாகி பாதியில் நின்று போன கிரயங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது வீடு சார்ந்த நிலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும். இல்லாட்டி ஏதாவது கார்பரேஷன்ல பிளான் அப்ரூவல் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு இன்று ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு விவசாயத்தில் அதாவது கால்நடைகள் மூலம் வாங்கி விற்பவர்களுக்கும் இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து ஏதாவது வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகிய வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு 2ஆம் வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அது ஒரு நிலம் சார்ந்து முதலீடு அதாவது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதும் இன்று அவசியமாகிறது. ஒன்னு ஜுவல்ஸ்ல பண்ணுங்க, இல்லாட்டி அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதும் அவசியமாகிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா இன்று அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் உங்க கையை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். என் கையில காசு இல்லை, நான் எப்படி இன்னைக்கு அதெல்லாம் பண்ணுவேன் என்று இருப்பவர்கள் கையில ஏதாவது ஒரு கடனை வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்யுங்க.
கையில காசு இல்லாட்டி ஏதாவது முடிந்த அளவு ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு இன்று முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது கோயில் திருப்பணிக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி கொடுத்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வாழ்க்கையில் நலிந்தோருக்கு ஏதாவது முடிந்த அளவு உங்களால் சிறு உதவி செய்தீர்களானாலும் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு கையேந்தி வருவதற்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானாலும் அல்லது சிறு அன்னதானம் ஏதாவது உங்க வீட்டுல செஞ்சு ஒரு சிறு அன்னதானம் கொடுத்தீர்களானாலும் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க யாருக்காவது பேசினீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்தா அதன் மூலம் உங்களுக்கு வீண் விரைய செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை முடிந்தளவு தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கூட எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா தேவையில்லாத உங்க பர்சனலா இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது முடிந்த அளவு தீய நட்பை அதாவது கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்க்காத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் இன்று குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கனரக இயந்திரங்களை இயக்கும் போது பணிகளில் கொஞ்சம் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று பணிகளில் கவனமுடனும் விழிப்புணர்வும் இருப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தில் ஏதாவது கருவுற்ற பெண்கள் இருந்தீர்களானாலும் அல்லது வயதில் மூத்தவர்கள் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பதும் உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடாமல் இருக்க வைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. முடிந்தளவு இன்று வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் செய்யும் அறிவார்ந்த முயற்சிகள் பேரிலேயே இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. மேலும் தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபார யுக்திகளை கையாண்டு எதிர்பார்த்த லாபங்களை பெருக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் உத்வேகத்துடனும் கொஞ்சம் வீரியத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது மூதாதையர் சொத்துக்களை வைத்து ஏதாவது நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா இன்று கடனை அடைப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில ஏதாவது காசு இருந்துச்சுன்னா இன்று கடனை அடைத்தீர்களானால் கூடிய விரைவில் கடன் அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்கள் ஏதாவது அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் நிதானமா மீட்டுவதற்கான வழியை தேடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் முடிந்தளவு மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும்.
இன்று ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அளிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்று போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று ஏதாவது ஒரு உங்களுடைய தனித்திறமை மேம்பட்டு ஏதாவது மெரிட் லிஸ்ட்ல வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகளில் சில தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு இன்று அதை சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் அது இன்று வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு உதவி வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது அரசு உதவி பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது லோன் கேட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஏதாவது ஒரு தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வாழ்க்கை துணைவின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து அல்லது முன்னோர்கள் சார்ந்து இன்று பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் வேண்டுதல்களும் பரிகாரங்களும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல் உருவாகும். எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம இன்று வீண் அலைச்சலாகவே இன்று உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும், மன சஞ்சலங்களும், மனக்குழப்பங்களும், அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்தளவு இன்று அதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவது தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்க பேசாம இருந்தா கூட வேணும்னே உங்ககிட்ட ஒருத்தர் பேசினாங்கன்னா கண்டிப்பாக அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அவர்களால் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பொருள் இழப்பும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களுக்காக நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில என்கொயரிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் அவசியமாகிறது. செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு ஏதாவது எதிர்வினையாக பேசினீர்களானால் தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவான் சென்றிருப்பதாலும் இன்று குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ஒரு பேங்க்ல கடன் கேட்டிருந்தீங்கன்னா, வீடு கட்டுவதற்கு ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகள் நலன் கருதி சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஒரு குழந்தைகள் நலனுக்காக ஒரு ஜுவல்ஸ் வாங்குவது அல்லது ஏதாவது பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல அவர்கள் பேரில் பணம் போடுவது ஆகிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று தொழில்துறையில் சில மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் சுறுசுறுப்புடன் செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் இன்று அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை தேவையில்லாத சில பிரச்சனைகளில் இன்று வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று அக்கம் பக்கத்துல யாராவது தேவையில்லாத பேச்சு பேசுனாங்கன்னா நீங்கள் ஒதுங்கி செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த ஆரோக்கியம் சார்ந்து இந்த சேமத்தாரையில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். அதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவரை டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று காரிய தடைகளை தாண்டி வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படும். இந்த சேமத்தாரையில் கடனை கட்டுனீங்கன்னா முடிந்தளவு கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சேமத்தாரை அவிட்டம் சேமத்தாரை சதயம் நட்சத்திரத்திற்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு இன்று பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய பயணங்கள் இருந்தால் மட்டுமே பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களில் பயணம் செல்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செல்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று இங்க வண்டியில போயிட்டு இருந்தா கூட தேவையில்லாம முன்னாடி போறவங்க திடீர்னு பிரேக் அடிப்பாங்க, இல்லாட்டி ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல போவாங்க, லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல போவாங்க. ஆகவே நீங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் லோக்கல்ல ஓட்டும் போது கூட கொஞ்சம் நிதானத்துடன் போவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களை தகாத வார்த்தைகளில் ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது இருக்கும். ஆகவே அது உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்க எமோஷனை உருவாக்குவாங்க. அதனால நீங்க அமைதியாக இருப்பதும் அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு விவசாய விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்புடன் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை கிரவுண்ட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சேஃப்டி அதாவது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஏதாவது ஒரு முக்கியமா பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் ஒரு ஆக்சிடென்ட்ல அது நின்று போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதுக்காக நீங்க மனது தளர வேணாம். ஏன்னா அந்த விபத்து தாரையில் இதெல்லாம் நடப்பது சகஜம்தான். ஆகவே நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை ஏதாவது கிச்சன்ல காய்கறி வெட்டினா கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக காய்கறி வெட்டுவது அவசியமாகிறது. என தேவையில்லாத கைகளில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். மீனராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் இன்று வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரான் சாதனம் வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் இன்று ஏதாவது அலங்கார பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அலங்கார தொழில் அல்லது வாசனை திரவியங்கள் எக்ஸ்போர்ட் பண்றவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி எடுப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நிலம் வீடு அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஆக மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்கள் நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட்டு இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் போடுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த லாபங்கள் அனைத்தும் ஏதாவது சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்தீர்களால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி கலெக்ஷன் ஆகாம இருக்கிற அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அதாவது நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்க, கொடுக்குறேன்ட்டு ஏமாத்திட்டு போறவர்கள் கூட இன்று நீங்க போய் கேட்டீங்கன்னா கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைந்து சுப விரய செலவு ஜுவல்ஸ் புடவைகள் நகைகள் போன்றவைகளை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ரியல் எஸ்டேட் போன்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று ஏதாவது முக்கிய முடிவுகளில் அத்தியாவசிய வேலைகளை தகுந்தவாறு முடிவெடுப்பது அவசியமாகிறது. ஆடம்பரமான வேலைகளை முடிந்தளவு தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழியை கொடுக்க வேண்டிய வாய்மொழி வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது முன்பு ஏதாவது வாங்கிய கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் பிற்காலத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா அது தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துல இருக்கும்போது சந்திரன் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும்போது நீங்க புத்திகாரகன் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும்போது நீங்க எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் லாபத்துக்கு ஏற்ப சில விரய செலவுகளும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அதை இன்று வீண் விரய செலவுகளை செய்யாமல் கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுப்பவர்கள் முடிந்த அளவு தள்ளி போடுவது அவசியமாகிறது. அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங் ஆகி ஏதாவது ஒரு வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில். ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சளவு மேற்கண்ட செயல்களை அனைத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது என்று. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.